கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ வியாகுலமோ பஞ்சமோ நாசமோசமோ நாசமோசமோ உம்மை விட்டு என்னை பிரிக்க முடியாதே. உம் அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாதே. ஆமாண்டவரே, உடைய அன்பை விட்டு என்னை எதுவும் பிரிக்க முடியாது ராஜா. உடைய அன்பு மிகவும் பெரியது தகப்பனே. உடைய கல்வாரி சிலுவையில் நீ சிந்தின அன்பு ஆண்டவரே மிகவும் பெரியது ராஜா. ஆண்டவரே, அதை ஆண்டவரே என்னை விட்டு பிரிக்க மாட்டாது என்று நாங்கள் நிச்சயித்திருக்கிறோம். கல்வாரி சிலுவையில் எங்களுக்காக ரத்தம் சிந்தி மரித்த எங்கள் அற்புதமான இயேசு கிறிஸ்துவே, இந்த நாள் காலை நேரத்தில் உடைய அன்பினால் எங்களை நிரப்பினதுக்காய் நன்றி செலுத்தி சொல்லிக்கிறேன். தொடர்ந்து உடைய வார்த்தையாகிய மன்னாவினால் எங்களை போஷித்து எங்களை திருப்தியாக்கி கர்த்தாவே, தொடர்ந்து எங்களை மீண்டுமாய் கட்டி எழுப்ப வேண்டும் என்று திருக்கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். நீ அற்புதமாய் நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தினால வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால 7ஆம் நாள் இந்த சிறப்பு ஜெபத்திலே மீண்டும் உன்னை கட்டுவிப்பேன், நீ மீண்டும் கட்டப்படுவாய் என்ற இந்த தலைப்பின் அடிப்படையில் இந்த சிறப்பு ஜெபங்களிலே கலந்து கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால மீண்டும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கின்றோம். இந்த ஜெபங்கள் தொடங்கி இன்றோடு 7 நாட்கள் கடந்து வந்திருக்கிறோம். பல தடைகள், பலவிதமான குழப்பங்கள் மத்தியிலே இந்த ஜெபங்களை தொடர்ந்து நடத்தும்படியாக தேவன் கிருபை பாராட்டி இருக்கிறார். முதலாவது நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதை தொடர்ந்து எங்களோடு இணைந்து அநேக சாட்சிகளை கேட்கும்படியாக தேவன் செய்திருக்கிறார். உங்களுக்குள்ளே அநேகருக்கு இது ஆசீர்வாதமாகவும், அநேகர் இதனால் கட்டப்படுகிறீர்கள், அநேகர் இதனால் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள் என்ற பலதரப்பட்ட சாட்சிகளை நாங்கள் கேட்பதற்கு நீங்கள் தொடர்ந்து எங்களுக்கு எழுதுவது, பேசுவது அல்லது நீங்கள் அந்த குறுஞ்செய்தி வழியாக எங்களோடு பகிர்ந்து கொள்வது எங்களுக்கு மிகவும் உற்சாகத்தை தருகிறது. தேவன் நாமம் மகிமைப்படட்டும். தொடர்ந்து இந்த நாளிலும் கூட ரீஸ்டோரேஷன் ஆஃப் ஃபைனான்ஸ், God is restoring our financial situation என்ற தலைப்பின் கீழே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அல்லது நம்முடைய ஊழியத்தினுடைய பொருளாதார நிலைமையை அவர் மீண்டுமாய் அவர் சீர்பொருந்த பண்ணும்படியாக அல்லது மீண்டுமாய் அவர் ஸ்திரப்படுத்தும்படியாக உடைந்த நிலைகளில் அல்லது வறட்சியான சூழ்நிலைகளில் ஒருவேளை நம்முடைய பொருளாதார நிலைமை மிகவும் பின்தங்கி அல்லது கீழ்நோக்கி பயணித்திருப்பதை கண்டு நாம் வியாகுலப்பட்டு காத்திருப்போம் என்று சொன்னால், இந்த நாளிலே அந்த பொருளாதார நிலைமையை ஆண்டவர் மறுபடியுமாய் சீர்பொருந்த பண்ணும்படியாக இந்த நாளுடைய தலைப்பு ரீஸ்டோரேஷன் ஆஃப் ஃபைனான்ஸ், ரீஸ்டோரிங் த ஃபைனான்ஸ். God is going to restore our financial situation. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த ஜெபங்கள் தொடங்கி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பின் அடிப்படையில் நாம் தியானித்து வருகிறோம். அந்த அடிப்படையில் நாம் ஜெபித்தும் வருகிறோம். இது அதனால தான் இதற்கு நாங்கள் பெயர் சூட்டியிருக்கிறோம். இது ரீஸ்டோரேஷன் ஆஃப் சீசன். ஆண்டவர் மறுபடியுமாய் கட்டி எழுப்பும் நாட்களுக்குள்ளே நாம் வந்திருக்கின்றோம். ஆம், இந்த வசனத்தை நாம் ஆதாரமாக வைத்து எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் சொன்னபடி, நான் உன்னை மீண்டும் கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே 21 நாட்கள் சிறப்பு ஜெபத்திலே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்தை நாம் கற்று வருகிறோம். அதிலும் குறிப்பாக இந்த நாளிலே கர்த்தர் நம்முடைய பொருளாதார நிலைமைகளை அவர் மறுபடியுமாய் கட்டி எழுப்ப விரும்புகிறார். நம் உடைந்த நிலையில் அல்லது பின்தங்கிய நிலையில் அநேக தேவைகள் நம்மை நெருக்கி, ஊழியத்தின் தேவையாக இருக்கலாம், குடும்பத்தின் தேவையாக இருக்கலாம், இப்படி பலவிதமான பொருளாதார தேவைகளினாலே நாம் நிரப்பப்பட்டவர்களாய் அந்த பொருளாதார நிலைமையிலிருந்து நாம் மீளவே முடியாதபடி அல்லது மேற்கொள்ளவே முடியாதபடி, இந்த தேவைகள் எனக்கு சந்திக்கப்பட மாட்டாதா என்று ஏக்கத்தோடு கலங்கி ஒவ்வொரு நாளும் இதற்காக நான் ஜெபிக்கிறேனே, என்னுடைய தேவைகள் சந்திக்கப்படவில்லையே, என் தேவனுக்கு பார்வை இல்லையோ, கர்த்தர் என்னை கவனிப்பதில்லையோ, நான் இப்படியாய் வியாகுலத்தோடு ஜெபிக்கின்றேனே, இந்த பொருளாதார தேவை என் வாழ்க்கையில் சந்திக்கப்படவில்லை என்று
ஏங்கி காத்து கொண்டிருக்கிற உங்களுக்கான செய்தி இந்த நாளில். கருமையான தேவ பிள்ளைகளே, இதற்கு நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ஆதார வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 38வது வசனத்தை நான் வாசிக்கின்றேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 38வது வசனம். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி மடியில் சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும் என்றான். ஆகவே இந்த வசனத்தை நான் மீண்டும் வாசிக்கின்றேன். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி மடியில் சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும் என்றார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த வசனங்களை நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து அவர் சொல்லுகிற காரியத்தை நாம் சற்று உற்று நோக்கி பார்க்கும்படியாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. கொடுங்கள், அப்பொழுது கொடுக்கப்படும். இது எதை குறிக்கிறது என்று சொன்னால், நம்முடைய ஜெனராசிட்டியை ஆண்டவர் இங்கே முன்குறித்து அல்லது மேற்கோடிட்டு அவர் காட்டுகிறார். ஒரு முழு இருதயத்தோடு, ஒரு ஜெனரஸ் ஹார்ட்டோட, ஒரு முழு இருதயத்தோடு நாம் கண்ணியமாக கொடுக்கிற காரியத்தை இங்கே ஆண்டவர் நமக்கு சுட்டி காட்டி கொண்டிருக்கின்றார். அது எப்படிப்பட்ட இருதயம், அது என்ன ஜெனரஸ் ஹார்ட், அது என்ன ஒரு ஜெனராசிட்டி, அதனுடைய பவர் என்ன என்று பார்ப்போம் என்று சொன்னால், நம் முழு இருதயத்தோடு தர வேண்டும், முழு கரங்களோடு அல்ல. நம்முடைய ஆசீர்வாதத்தின் மிகுதிலிருந்து ஒரு பங்கை எடுத்து கொடுப்பதனால் மாத்திரமல்ல, நாம் முழு இருதயத்தோடு நம்முடைய வறுமையிலும் நம்முடைய வறட்சியின் நாட்களிலும் நமக்கு இல்லாத சூழ்நிலை இருந்த பொழுதிலும் நம்முடைய பிரதானமான காரியங்களை நாம் மனதார கொடுக்கும் பொழுது அதை நாம் பெரிதாக அதை நாம் அறுக்க முடியும் என்று தேவன் இங்கே கூறுகிறார். இதைத் தொடர்ந்து இந்த லூக்கா எழுதின சுவிசேஷத்தினுடைய 8வது அதிகாரத்திலே ஒரு உவமையை தேவன் சொல்லி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு உவமையை சொல்லி நம் ஜனங்களிடத்தில் பேசுகிறதை நாம் இங்கே பார்க்க முடியும். நான் உங்களுக்காக அந்த அதிகாரத்தை வாசிக்கின்றேன். 8வது அதிகாரம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம். இங்கே 6வது வசனத்தில், 6 அல்ல 5வது வசனத்திலிருந்து ஒரு சின்ன உவமையை தேவன் இங்கே தெரியப்படுத்துகிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கின்றேன். விதைக்கிறவன் ஒருவன் விதையை விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதைகள் வழி அருகே விழுந்து மிதியுண்டது. ஆகாயத்து பறவைகள் வந்து அதை பட்சித்தது. சில விதை கற்பாறையின் மேல் விழுந்தது. அது முளைத்த பின் அதற்கு ஈரம் இல்லாததினால் உலர்ந்து போயிற்று. சில விதைகள் முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. முள் கூட வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தது. அது முளைத்து 100 பலன் கொடுத்தது என்றார். இவைகளை சொல்லி கேட்டதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சத்தமிட்டு கூறினார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, இந்த ஊமையை தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லி முடித்த பின்பு அதனுடைய கடைசி வசனம், 8ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதியில் என்ன சொல்றார்? காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சத்தமிட்டு கூறினார். அதை நாம் சற்று உற்று நோக்கி பார்க்க நாம் அழைக்கப்படுகிறோம். காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சத்தமிட்டு கூறுகிறார். மிகவும் சத்தமிட்டு இதில் ஒரு ரகசியத்தை தேவன் வைத்திருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, இந்த உவமையை வைத்து, இந்த உவமையின் காரியங்களை வைத்து நாம் அநேக பிரசங்கங்களை கேட்டிருக்கக்கூடும். வேத வசனத்துக்கு ஒப்பாக இந்த உவமையினுடைய அடுத்த வசனங்கள் இதனுடைய அர்த்தத்தை எங்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று சீஷர்கள் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கேட்டுக்கொண்ட பொழுது, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் இந்த உவமையின் கருத்தாவது வழி அருகே விதைக்கப்பட்ட விதை, அது வசனத்தை கேட்டு விசுவாசிக்கிற காரியங்களை குறித்து அவர் நேர்த்தியாக இங்கே சொல்லியிருக்கக்கூடும். இந்த நாளிலும் கூட இந்த வசனங்களை வைத்து அல்லது இந்த உவமையை வைத்து நாம் கொடுக்கிறதையும் பெற்றுக்கொள்ளுகிறதையும் அதற்குரிய ஒரு ரகசியத்தை தேவன் இங்கே வைத்திருக்கிற காரியத்தை உங்களுக்கு நான் வெளிப்படுத்த விரும்புகிறேன். தேவன் உதவி செய்வாராக. இங்கு பல விதமான இடங்களை குறித்து வேதம் சொல்லுகிறது. கற்பாறையின் மேல் விழப்பட்ட விதை, அல்லது வழி அருகே விதைப்பட்ட விதைகள், முட்களின் நடுவே விழுந்த விதைகள், நல்ல நிலத்தில் விழுந்த விதைகள் என்று பல விதமான இடங்களை தேவன் இங்கே காண்பித்து கொடுக்கிறார். இந்த நல்ல நிலத்தில் விழுந்த விதை என்ன செய்கிறது என்று சொன்னால், அது 100, 60, 60, 100 பலனை தருகிறது. அப்படி என்று சொன்னால், நல்ல நிலமானது ஒரு விதையை அது உள்வாங்கிக் கொண்டு, ஒரு விதையை அதை வாங்கி கொண்டு அது 60, 100 பலனை தருகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படிதான் தேவனுக்காக நாம் கொடுக்கும் பொழுது,
கர்த்தருக்காக நாம் காணிக்கைகளை கொடுக்கும் பொழுது அது 60 100 நாம் பலனை பெற்றுக்கொள்ள முடியும். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள் என்று வசனம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. நாம் ஜெனரசிட்டியான ஹார்ட்டோடு அல்லது ஒரு முழுமையான இருதயத்தோடு கர்த்தருக்கென்று நாம் கொடுக்கும் பொழுது எப்படி கொடுக்கணும் என்று சொன்னால், ஒரு விதமான வலியும் வேதனையோடு நாம் கொடுக்க வேண்டும். வலி உண்டாக கொடுக்க வேண்டும், கரங்கள் வலிக்க கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படி நாம் கொடுக்க முடியும்? எப்படி இந்த காரியத்தை நாம் ஏற்றுக்கொள்ள முடியும் என்று சொன்னால், ஒரு ஏழை விதவை தாய் அவள் காணிக்கை கொடுப்பதை குறித்து வேதம் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவாலயத்திலே உட்கார்ந்து அநேகர் வந்து காணிக்கைகளை பலிகளை செலுத்தி கொண்டிருப்பதை ஒரு உற்று நோக்கி பார்த்து கொண்டிருந்தார். அப்பொழுது எல்லாரும் அவர்களுடைய ஆஸ்தியின் மிகுதியிலிருந்து ஒரு பகுதியை தேவனுக்கென்று காணிக்கை கொடுத்தார்கள். ஆனால் அந்த ஏழை விதவை தாயோ தன்னுடைய ஜீவனத்துக்காக வைத்திருந்த அனைத்தையும் தேவனுக்காக தந்துவிட்டாள். அல்லேலூயா. ஆனால் அங்கிருந்த ஆசாரியர்களும் அங்கிருந்த பரிசேயர்களும் சதுசேயர்களும் அவளை பார்த்து, இதைவிட அதிகமாக உனக்கு கொடுக்க முடியாதா என்று அவளை பார்த்து சிட்சிக்கிறதை நாம் அங்கு பார்க்க முடியும். ஏன்னா அவள் கொடுத்த அந்த 1-2 காசுகள், அந்த 1-2 காரியங்கள் அது குறைவாக மற்றவர் பார்வையில் காணப்பட்டாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை பார்த்து சொன்னால், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இன்றைக்கு இந்த குமாரத்தி இவள் கொடுத்ததை பார்க்க வேறு யாரும் இங்கு அதிகமாக கொடுக்கவில்லை. மற்றவர்களுடைய பார்வையில் அது ரொம்ப குறைவாக காணப்படுகிறது. ஆனால் ஆண்டவராகிய இயேசுவினுடைய பார்வையிலே தன்னுடைய ஜீவனத்துக்காக அவள் வைத்திருந்த அந்த மிகுதியான, அதாவது அவளுடைய வாழ்வாதாரமே அதுதாங்க. அடுத்த வேளை உணவுக்காக வச்சிருந்தது. அந்த காசு கூட இல்லைன்னா அடுத்த ஒன்றுமே இல்லை, எம்டி ஹேண்டு. ஆனாலும் தேவனுக்காக கொடுக்க வேண்டும் என்று அந்த ஜெனரஸ் ஹார்ட்டோடு அந்த மகள் கொடுக்கிறதை கர்த்தர் அங்கே அப்ரிஷியேஷன் பண்ணுறதை நம்ம பார்க்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போது கர்த்தருக்கு கொடுக்கும் பொழுது நாம் ஏதோ நம்முடைய காரியத்திலிருந்து ஒரு பகுதியை தருவதல்ல. தேவன் விரும்புகிறது என்னவென்று சொன்னால், முழு இருதயத்தோடு நாம் நம்முடைய பிரதான காரியங்கள், நம்முடைய முதன்மையான காரியத்தை நாம் கொடுக்க வேண்டும். இன்றைக்கு அநேக வேளைகளில் இந்த பிரசங்கங்களை நாம் பேச நிறைய கேட்டிருப்போம். காணிக்கைகளை குறித்து அநேக பிரசங்கங்களை நாம் கேட்டிருப்போம். காணிக்கை செலுத்துவதை குறித்து அல்லது தசமபாகங்களை செலுத்துவதை குறித்து அநேக போதகர்கள் அநேக வித்தியாசமான பிரசங்கங்களை குறித்து நாம் பேசி, தசமபாகங்கள் காணிக்கை தருவதுதான் கர்த்தருக்கு பிரியம், அதுதான் ஆசீர்வாதம், தராவிட்டால் அது சாபமாக மாறிவிடும் என்றும் கூட இன்றைக்கு அநேகர் பிரசங்கிக்கதை அல்லது அந்த அப்படிப்பட்ட பிரசங்கங்களை நாம் கேட்டிருக்கக்கூடும். இந்த நாளிலும் கூட அப்படிப்பட்ட ஒரு பிரசங்கத்தை அல்லது அப்படிப்பட்ட ஒரு போதனை உங்கள் மத்தியில் நான் கொண்டு வரவில்லை. மாறாக தேவனுக்கு எப்படி நம்ம ஜெனரஸாக கொடுக்க முடியும், அப்படி நாம் ஜெனரஸான ஹார்ட்டில் கொடுக்கும் பொழுது அதை எப்படி அபண்டன்ட்லியாக நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் என்ற காரியத்தை நான் உங்கள் மத்தியில் புரிய வைக்க முயற்சிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வாராக. அல்லேலூயா. கர்த்தருக்கு கொடுப்பது என்பது நம்முடைய முதன்மையான காரியம், நம்முடைய பிரதானமான காரியத்தை தேவனுக்கு நாம் மனமுவந்து கொடுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அப்படி கொடுக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய காரியம், நம்முடைய பொருளாதார நிலைமைகள் மிகவும் ஆசீர்வதிக்கப்படும். இது ஒரு மிகப்பெரிய வேதத்தின் ரகசியம் என்று நாம் அறிந்து கொள்வதற்கு தேவன் நமக்கு இந்த நாளில் உதவி செய்வாராக. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய விசுவாசிகளின் தகப்பன் என்று அழைக்கப்படும் ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலிருந்து சில காரியங்களை உங்கள் கண்களுக்கு முன்பாக நான் கொண்டு வர விரும்புகிறேன். நம்முடைய விசுவாசிகளின் தகப்பன், விசுவாச பிள்ளைகளாக இருக்கிற நாம் அனைவருக்கும் ஒரு தந்தை என்று அழைக்கப்படும் அல்லது மிகவும் கர்த்தரோடு நடந்து அவருடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்து அவர் சொன்ன பாதையிலெல்லாம் கடந்து சென்று விசுவாசத்தை ஜெயித்த விசுவாசிகளின் தகப்பன் என்று அழைக்கப்படும் ஆபிரகாம் அநேக ஆண்டுகளாக அவர் ஒரு பிள்ளை இல்லாமல் தேவனிடத்தில் காத்து வந்தார். பிள்ளையினுடைய ஆசீர்வாதம் இல்லாமல் புத்திர அந்த சுவிகார காரியங்கள் இல்லாதபடினால் அநேக ஆண்டுகள் தேவனிடத்தில் அவர்கள் காத்து கொண்டிருந்தார்கள். அப்படி அநேக ஆண்டுகள் அவர்கள் காத்திருந்து அதன் பிற்பாடு தேவன் வாக்குதத்தம் பண்ணப்பட்ட, தேவன் முன்குறிக்கப்பட்ட ஒரு அற்புதத்தின் மகனாக அல்லது மிகவும் ஆச்சரியத்தின் வாக்குதத்தங்களின் மகனாக ஈசாக்கு என்ற ஒரு மகனை தேவன் கொடுத்தார். ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் வயது சென்ற காலத்திலே அவருடைய வாலிபங்கள் எல்லாம் செத்த நிலையில தேவன் கொடுத்த வாக்குதத்தை நிறைவேற்றும்படியான ஒரு மகனை தந்தார். ஆனால் அந்த மகனின் மீது ஆபிரகாம் அவர்கள் மிகவும் அன்பாக, மிகவும் பாசமாக, தன்னுடைய எல்லா எதிர்காலத்தினுடைய வெளிச்சமாக அந்த மகனை பார்த்து அன்பாக நடத்தி வந்திருந்த அந்த மகன். அப்போது சில ஆண்டுகள் கழிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமோடு இடைப்பட்டு, ஆபிரகாமே, நீ மிகவும் நேசிக்கத்தக்க அல்லது உன்னுடைய எதிர்காலம் என்று நீ நினைத்திருக்கும் உன்னுடைய அன்பு மகனை நீ எனக்காக பலி செலுத்த வேண்டும் என்று கர்த்தர் கட்டளையிட்ட பொழுது ஆபிரகாம் அந்த வார்த்தைகளை கேட்டு
எந்த ஒரு பேரண்ட்ஸ்க்கும் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை கேட்கக்கூடாத வார்த்தை. ஏன்னா இவர்களுக்கு பிள்ளை இல்லாமல் அநேக ஆண்டுகள் காத்திருந்தார்கள். அநேக ஆண்டுகள் தேவ சமூகத்தில் காத்திருந்து பிள்ளைக்காக அவர்கள் ஜெபித்து காத்திருந்திருக்கக்கூடும். எனக்கு அருமையானவர்களே, அவர்கள் காத்திருந்து, ஆபிரகாம் அநேக நாள் காத்துத்தான் இருந்தார். ஆனால் சாராளுடைய முறுமுறுத்ததினாலே அவர்கள் செய்த தவறு, அதன் மூலமாய் வந்த விளைவுகள் எல்லாம் நமக்கு தெரியும். நாம் இன்றைக்கு அதை நாம் பார்க்க போவதில்லை. மாறாக தேவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஒரு மகனை வயது சென்ற பொழுதுதான் கொடுத்தார். மிகவும் வயது முதிர்ந்த நிலையில் கொடுத்தார். அநேக ஆண்டுகள் கழித்து கர்த்தரால் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தின் மகன் என்று அழைக்கப்படும் அந்த ஈசாக்கு, அப்படிப்பட்ட ஒரு மகனை, மிகவும் நேசிக்கத்தக்க ஒரு மகனை, தன்னுடைய எதிர்கால வெளிச்சம் அல்லது கர்த்தர் இந்த மகனை கொண்டுதான் அவருடைய சந்ததியை கட்டப்போகிறார் என்று தெரிந்த அந்த மகனையே நீ தர வேண்டும் என்று கர்த்தரிடத்திலிருந்து வார்த்தை வந்த பொழுது அந்த ஆபிரகாம் கொஞ்சமும் யோசிக்காமல், கொஞ்சமும் அதை குறித்து தயங்காமல், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவனாக அந்த மகனை, செல்ல குமாரனை கூட்டிக் கொண்டு மோரியா மலைக்கு அவர் கடந்து செல்கிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, கிட்டத்தட்ட 3 நாட்கள் மோரியா மலைக்கு அவர்கள் நடைபயணமாக செல்லுகிறார்கள். இந்த 3 நாட்களும் அந்த தகப்பனுடைய இருதயம் எப்படி வியாகுலப்பட்டிருக்கும், எப்படி உடைக்கப்பட்டிருக்கும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் தனியாக தன்னுடைய மகனை கூட்டிக் கொண்டு அந்த பலி செலுத்துவதற்கு தேவையான விறகுகளை கூட்டிக் கொண்டு அந்த மலையின் மேல் அவர்கள் பயணிக்கிறார்கள். அப்பொழுது ரொம்ப இன்னசென்ட்டாக அந்த மகன் ஒரு கேள்வி கேட்குறான். டாடி, பலி செலுத்த நம்ம கிளம்பிக்கிட்டு இருக்கோம். அப்பா, நம்ம பலி செலுத்துவதற்கு தேவையான எரிக்கிறதுக்கு தேவையான விறகுகள் நம்ம கையில் இருக்குது. ஆனால் பலி செலுத்துவதற்கான ஆட்டுக்குட்டி இல்லையே, எங்கே அந்த ஆட்டுக்குட்டி என்று கேட்கும் பொழுது, அந்த வார்த்தைகளை அந்த மகன் சொல்லும் பொழுதே அந்த தகப்பனாருடைய இருதயம் அங்கே உடைக்கப்பட்டிருக்குங்க. அவர் உடைந்த நிலையில் தான் அங்கே கடந்து போயிருப்பார். ஆனால் அவர் அந்த 3 நாட்களும் கடினமாய் அங்கே கடந்து போகும் பொழுது, இந்த மகனை, இந்த செல்ல குமாரனை, நான் அதிகம் நேசிக்கிற மகனை நான் பலி கொடுக்க போகிறேன், நான் ஆண்டவருக்கு கொடுத்து விட போகிறேன் என்ற எண்ணத்தை மாத்திரம் உடையவராக ஒரு முறையும் அவர் ஒரு சின்ன கேள்வியை கூட தேவனுக்கு எழுப்பவே இல்லை. ஏன் ஆண்டவரே, இவ்வளோ வருஷம் கழித்து எனக்கு பிள்ளையை கொடுத்தீங்களே, இத்தனை ஆண்டு கழித்து எனக்கு இந்த ஆசீர்வாதத்தை தந்தீங்களே, அதையுமே இப்போ திரும்ப கேட்குறீங்களே, அதை எப்படி நான் கொடுப்பேன்? இது முடியாத ஆண்டவரே, வேறு எதனாலும் என்கிட்ட கேளுங்க, வேறு எந்த காரியத்தை வேணாலும் என்கிட்ட கேளுங்க, நான் கொடுத்துடுறேன். என்னுடைய ஆஸ்தியிலிருந்து கேட்குறீங்களா, நான் கொடுக்குறேன். நான் வெட்டின துறவுகள் இல்லாத என் வேலைக்காரர்கள், என்னுடைய மாடுகள், ஆடுகள் மந்தை மந்தையாய் அல்லது தொழுவத்திலே கூட்டம் கூட்டமான மிருகங்கள் என்கிட்ட இருக்குது, அதில் எல்லாவற்றையும் நீங்கள் பலி செலுத்தும்படியாக கேட்குறீங்களா, நான் கொடுத்துட்றேன். என்னை 0 ஆக்க சொல்கிறீங்களா, எம்டி ஆக்க நான் ஆக்கிக்கிறேன். அது எல்லாவற்றையும் நான் தருகிறேன். எனக்குன்னு இருக்கிற ஒரே ஒரு விஷயம், ஒரே ஒரு ஆசீர்வாதம், அதுவும் நீங்க எனக்கு வாக்குத்தத்தமா தந்த மகன், நீங்க ப்ராமிஸ் பண்ணி எனக்கு கிடைக்கப்பட்ட மகன், அந்த மகனை நீங்க கேட்குறீங்களே, அதை மட்டும் வைத்துவிட்டு, அவனை மாத்திரம் விட்டுவிட்டு மீதி எல்லாவற்றையும் கேளுங்க. எப்படியுமே அவர் புலம்பவும் இல்லை, ஒரு கேள்வியும் தேவனிடத்தில் வைக்கவும் இல்லை. கர்த்தர் சொல்லிட்டாரு, நான் போய் பலி கொடுக்கணும். தேவன் சொல்லிட்டாருன்னு அதை செய்யணும். இப்போ இந்த மகனும் கூட அந்த சீரியஸ்னஸே புரியாமல் இன்னசென்ட்டாக ஒரு கேள்வி கேட்குறாரு. அப்பா, ஆட்டுக்குட்டி இல்லையே. அப்போ அவர் சொல்கிறாரு, தேவன் பார்த்துக்கொள்வார்ப்பா, கர்த்தர் பார்த்துக்கொள்வார். அப்போ இந்த மகனும் தகப்பனாரோடு மலையில் ஏறி அவர் வேகமாக அந்த பலிபீடத்தை கட்டி அந்த விறகுகளெல்லாம் அடக்கி ஈசாக்கை அந்த மேடையின் மேலே படுக்க வைத்து கட்டி அந்த மகனை பலி செலுத்தும்படியாக கொஞ்சமும் தயங்காமல் தன்னுடைய இருதயம் உடைக்கப்பட்டவனாய் அந்த கத்தியை எடுத்து அந்த மகனை பலி கொடுப்பதற்கு அவர் முற்படும் பொழுதுதான் தேவதூதரின் சத்தம் கேட்கிறது. ஆபிரகாமே, நீ பிள்ளையாண்டான் மேல் கையை போடாதே. இது ஏதோ ஆபிரகாமுக்கு உண்டான விசுவாச பரீட்சை என்று நாம் அநேக சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறோம். எனக்கு அருமையானவர்கள், இந்த நாளில் இது வெறும் விசுவாசத்தினுடைய பரீட்சை மாத்திரமல்ல, ஆபிரகாமுக்கு வைக்கப்பட்டிருந்த அவருடைய வாழ்க்கையினுடைய, அவருடைய எடுக்கிற தீர்மானங்கள், கர்த்தருக்கு அவர் எப்படி உண்மையாக இருக்கிறார் என்பதை குறித்ததான ஒரு பரீட்சை, அவருடைய விசுவாசத்திற்கான ஒரு பரீட்சை, அவருடைய நம்பிக்கைக்கான ஒரு பரீட்சை, அவர் கர்த்தருக்கு கீழ்ப்படிதல் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதற்கான ஒரு பரீட்சை. இன்றைக்கு அநேக நேரங்களிலே கர்த்தரிடத்தில் ஆசீர்வாதத்தை பெறாத வரையிலும், கர்த்தரிடத்தில் எதாகிலும் பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் வாஞ்சித்து அவரை தேடி முற்படுகிறோம். அதிகமான ஜெபங்களில் நாம் பங்கு கொள்கிறோம். பல நேரங்களில் அநேக ஜெபங்கள், உபவாச ஜெபம், பெண்கள் ஜெபம், அல்லது காத்திருப்பு ஜெபம், சண்டே ஞாயிறு ஆராதனை, இப்படி ஒரு கூட்டத்தையும் விடுறதில்லை. எங்கெல்லாம் கன்வென்ஷன்ஸ் நடக்குதோ, எங்கெல்லாம் மீட்டிங்ஸ் நடக்குதோ, எங்கெங்கெல்லாம் ஜெபங்கள் நடக்கிறதோ எல்லாவற்றையும் நம்ம அட்டன் பண்ணி எல்லாற்றிலும் கலந்து கொண்டு எல்லா ஜெபங்களும் பங்கு பெற்று தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் வரை நாம் போராடுகிறோம். அநேக கூட்டங்களில் பங்கெடுக்கிறோம். ஆனால் கர்த்தரிடத்திலிருந்து ஆசீர்வாதம் வந்த பிறகு, கர்த்தர் அந்த காரியத்தை நமக்கு கொடுத்த பிறகு, கர்த்தர் அந்த விடுதலை நமக்கு தந்த பிறகு, அவற்றில் நாம் வேண்டி காத்து கொண்டிருந்த காரியத்தில் நாம் வெற்றியை பெற்றுக்கொண்ட பிறகு, அப்படி ஆண்டவரை தேடுவதை விட்டு விடுகிறோம்.
மீண்டும் ஆண்டவர் வந்து நம்மை நெருக்கி ஏவும் பொழுது, அவர் தேடும் பொழுதே நம்ம காணாமல் போயிடுறோம். அவரை தேடி நம்ம போகிறதே இல்லை அநேக நேரங்களில். ஆனால் இங்கே ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சகலத்தையும் ஆசீர்வதித்திருந்தார். அவர் அழைக்கும் பொழுது கல்தேயருடைய பட்டணத்திலிருந்து ஆண்டவர் காட்டுகிற வனாந்திரமான பகுதிகளுக்கு அவரை நடந்து போகும்படி ஆண்டவர் கட்டளையிட்ட பொழுது அப்படியே கீழ்ப்படிந்து அந்த ஆபிரகாம் அவர் கடந்து போகும் பொழுது அவர் போகிற வழியில் மிகவும் வனாந்திரமும் வறட்சியான பகுதியை கடந்து செல்ல நேரிட்டது. பலவிதமான துன்பங்கள், போராட்டங்களை அவர்கள் சந்தித்து, பல இடங்களில் அவர்கள் கூடாரங்களை அமைத்து விவசாயம் செய்து அவர்களுடைய காரியங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டதை நாம் நன்கு அறிவோம். ஹல்லேலூயா. இப்படி பலவிதமான ஆசீர்வாதங்கள், அவர் உழைத்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு அவர் உயர்ந்த நிலையில் சென்ற பொழுதும் அவருக்காக விலக்கி வைக்கப்பட்டிருந்த ஒரே ஒரு ஆசீர்வாதம் இந்த புத்திர சுவிகாரத்தின் ஆசீர்வாதம். அந்த மகனையும் அநேக ஆண்டுகளுக்கு பிறகு ஆண்டவர் கொடுத்த சில நாட்களுக்குள்ளாகவே அந்த மகனை நீ மீண்டுமா எனக்கு திரும்ப கொடுக்க வேண்டும் என்று கேட்ட பொழுது அப்பொழுதும் கூட கொஞ்சமும் யோசிக்காமல், கொஞ்சமும் தயங்காமல், எந்த கேள்வியும் எந்த முறுமுறுப்பும் இல்லாதபடிக்கு கர்த்தருக்காக நான் கொடுக்க வேண்டும் என்று தன் முழு இருதயத்தோடு கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். புது ஏற்பாட்டில் கூட நிருபங்களில் பவுல் எழுதுகிற காரியத்தை நாம் பார்க்கிறோம். உங்களுக்கு இருந்த கொஞ்ச பலத்திலும் நீங்கள் உண்மையாய் ஜெனரஸாக இந்த ஊழியத்துக்காக நீங்கள் கொடுக்கிறீர்கள் என்று உங்களை குறித்து நான் மிகவும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன் என்று அங்கே சொல்லுகிற காரியத்தை பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவருக்கு கொடுப்பது என்பது அல்லது காணிக்கைகளை கொடுப்பது என்பது ஏதோ மிகுதியான பணங்களை தருவதனால மாத்திரம் அது முடியும் என்று, அல்லது மிகுதியான பணங்களை தருவதனால நமக்கு ஒரு ஆசீர்வாதம் வந்துவிடும் என்று நாம் நினைக்கலாகாது. அல்லேலூயா. ஒருவேளை அப்படி நம்ம நிறைய காணிக்கை கொடுத்தா நம்ம பாஸ்டர் வேணால் நம்மளை அப்ரிஷியேட் பண்ணலாம், நம்ம ஊழியர் வேணால் நம்மை குறித்து மகிழ்ச்சி அடையலாம். ஆனால் தேவன் அதில் மகிழ்ச்சி அடைவதே இல்லைங்க. நம்முடைய உயர்ந்த அல்லது நம்முடைய பிரதான காரியம் என்று நாம் நினைத்து வைத்து கொண்டிருக்கிற காரியத்தை தேவனுக்கு முன்பாக நம்ம வைக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவரோட கிருபை என்றும் உள்ளது. ஆமென். நம்முடைய பிரதானமான காரியம், எனக்கு இருக்கிறதே இந்த ஒரு ப்ரெஷியஸ் கிஃப்ட் தாங்க, என்கிட்ட இருக்கிறதே இந்த ப்ரெஷியஸ் டேலண்ட் தான், என்கிட்ட இருக்கிறதே இது ஒன்று தான் மேன்மன் சொல்லிக்கிறதுக்கு அப்படிங்கிற காரியத்தை நம்ம வைத்திருப்போம் என்று சொன்னால் இன்றைக்கு அதை பலிபீடத்தில் வைக்க வேண்டிய அவசியம் உண்டு. அல்லேலூயா. நம்முடைய பொருளாதார நிலைமைகள் அல்லது நம்முடைய வாழ்க்கை ஒரு செழுமையில் நாம் பயணிக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய ஊழியத்தில் ஒரு வீழ்ச்சியை நாம் சந்திக்காதபடிக்கு நம்முடைய நிறைவிலால் நம்ம நிரப்பப்பட வேண்டும் என்று சொன்னால், ஏதோ ஒரு காரியத்தை மேன்மை, ஏதோ ஒரு காரியம் எனக்குரியது, என்னுடைய ப்ரெஷியஸ், நான் எனக்காக மட்டும்தான் இது வைக்கப்பட்டிருக்குது என்று நாம் வைத்திருக்கிற அந்த காரியங்களை தேவனுடைய பலிபீடத்தின் மேலே நம்ம வைக்க வேண்டிய கட்டாயம் உண்டு. அல்லேலூயா. இதுதான் இந்த ஜெனரஸ் ஹார்ட்டோடு நம்ம கொடுக்கணும். அல்லேலூயா. ஒருவேளை இந்த வார்த்தைகள் சிலருக்கு அது ஏற்றுக்கொள்ளக்கூடாமல் இன்றைக்கு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் எனக்கு வெளிப்படுத்தின காரியத்தை நான் உங்கள் மத்தியில் பேசிக் கொண்டிருக்கின்றேன். அப்போது காணிக்கை கொடுப்பது என்பது நம்முடைய மிகுதினால் அல்ல, நம்முடைய பிரதான காரியத்தை கொண்டு நாம் ஆண்டவருக்கு தர வேண்டும். ஒருவேளை அதை தரும் பொழுது, அதை கொடுக்கும் பொழுது பல நஷ்டங்கள் எனக்கு ஏற்பட்டுவிடும், பல பாதி என்று நினைத்தாலும் பரவாயில்ல. நீங்கள் ஆண்டவருக்காக கொடுக்கும் பொழுது, ஏன்னா ஆபிரகாமுக்கும் இந்த வழி வேதனை இருந்திருக்குங்க, ஈசாக்கை பலி கொடுக்க முற்படும் பொழுது. ஆனால் அங்கே நடந்தது என்ன? ஆபிரகாம் ஈசாக்கை பலி கொடுத்து விட்டாரா? இல்லவே இல்லை. அவர் பலி கொடுக்க முற்படும் பொழுது அவர் கொஞ்சமும் சந்தேகிக்காமல், யோசிக்காமல், அவர் கர்த்தர் சொன்னதை நான் கீழ்ப்படினோன்னு சொல்லிட்டு அங்கே முற்படும் பொழுதே தேவ தூதர் வந்து அங்கே நிறுத்துறதை பார்க்கிறோம். ஈசாக்கு காப்பாற்றப்படுகிறார். கர்த்தரிடத்தில் அந்த விசுவாச பரீட்சையை ஆபிரகாம் ஜெயித்த பிறகு, அவருக்கு கீழ்ப்படிதலை ஜெயித்த பிறகு, என்ன நிலைமையில போனாலும் ஆண்டவரே நான் உங்களுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிவேன் என்ற அந்த டெஸ்டிஃபை பீரியட் எல்லாம் அவர் ஜெயித்த பிறகு அவருடைய வாழ்க்கையில் மிக பெரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார். அல்லேலூயா. விசுவாசிகளின் தகப்பன் என்ற ஸ்தானத்தை பெற்றுக்கொண்டார். அப்பொழுதுதான் ஆண்டோட வார்த்தை வருது, ஆபிரகாமே நீ வானத்து நட்சத்திரங்களை எண்ணிப்பார், பூமியின் மணலை எண்ணிப்பார், அதை எண்ண கூடுமானால் உன்னுடைய சந்ததியும் ஒருவன் எண்ணக்கூடும். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம், எவ்வளோ பெரிய மகிமை, எவ்வளோ பெரிய க்ளோரியஸ் லைஃப் ஆண்டவர் அங்கே வைக்கிறத நம்ம பார்க்குறோம். இன்றைக்கு நம்ம வாழ்க்கையிலும் இந்த பொருளாதார ஆசீர்வாதங்களில் நம்ம குறைவுபட்டு அநேக தேவைகளில், பலவிதமான தேவைகள், ஊழியத்தில் எங்களுக்கும் பலவிதமான தேவைகள், இந்த காரியத்தை செய்யணும், அந்த ஊழியத்தை செய்யணும், இப்படி பல ப்ராஜெக்டை வைத்து அதற்கான பொருளாதார தேவைகளுக்காக நாங்களும் இன்றைக்கி அழுது புலம்பி ஜெபம் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். இந்த தேவைகள் எங்களுக்கு நிரப்பப்பட வேண்டும் என்று சொன்னால் எங்ககிட்ட இருக்கிற, நம்மகிட்ட இருக்கிற முக்கியமான அல்லது பிரதானம் என்று சொல்லுகிற காரியத்தை அவர் பலிபீடத்தில் வைக்க ஆண்டவர் விரும்புகிறார். அப்பொழுது நம்ம கொடுக்கிற காரியம் நம்முடைய மிகுதினால் அல்ல, நமக்கு உண்டானதை நாம் கொடுக்க வேண்டும், முழு இருதயத்தோடு நம்ம கொடுக்க வேண்டும். அப்படி கொடுக்கும் பொழுது தேவன் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிக்கிறதை நம்ம இங்கே பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அந்த அமுக்கி குலுக்கி மீண்டும் அந்த 6வது அதிகாரத்தினுடைய ஒரு வசனத்தை நான் வாசிக்கின்றேன். 6:38. Thank you Jesus God. Hallelujah.
கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும் என்றார். அப்போது த மெஷர் விச் வி யூஸ், எப்படிப்பட்ட மெஷரில் நம்ம வந்து அதை கொடுக்குறோம், என்ன மாதிரியான மெஷரில் நம்ம வந்து அதை எப்படி நம்ம கொடுக்குறோமோ அதே போல தான் ஆண்டவர் நமக்கு திரும்ப தருகிறத நம்ம பார்க்குறோம். God pour out the blessings in abundance when we give generously. அப்போ கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நம்ம வந்து அபரிவிதமாய் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் முதல்ல ஜெனரசிட்டியோடு கொடுக்க வேண்டும். ஒரு சாக்ரிஃபிஷியலாக நம்ம கொடுக்க வேண்டும். அது தியாகம்னா ஒரு காரியத்தை இழந்து ஒரு காரியத்தை நம்ம செய்ய வேண்டும். எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது, நாங்கள் வாழுகிற பகுதியில் 200 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு தேவ மனிதன் ஸ்காட்லாந்து தேசத்திலிருந்து இங்கே வந்து சுவிசேஷ பணியை செய்யும்படியாக இந்த பகுதிகளுக்கு கடந்து வந்து அவர் செய்து கொண்டிருந்த நாட்களிலே அவரோடு கூட ஒரு விமன் மிஷினரி, ஒரு நர்ஸ் அவர்கள் வந்து இங்கே செய்திருந்தாங்க. அவர்கள் இங்கே ஊழியம் செய்த நாட்களிலே அவர்கள் இந்த கிராமத்தை சுற்றி பார்த்து இங்கே உள்ள நிலைமை, மக்களுடைய நிலைமை, வாழ்வாதாரத்தை அவர் அறிந்து கொண்டு அநேகரை அவர் ஒரு தாதியராக ஒரு நர்சிங் ஸ்கூலை இங்கே ஸ்தாபித்து அந்த நர்ஸ் ட்ரைனிங் சென்டரை அவங்க தொடங்குறாங்க. அந்த நர்சிங் ட்ரைனிங் சென்டர் தொடங்குறதுக்கு தேவையான பொருளாதார வசதி அவங்களுக்கு இல்லை. அவருடைய ஸ்தாபனம் அவர்களை அனுப்பின அந்த மிஷனரி சொசைட்டி இவங்க சொன்ன ப்ராஜெக்டை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இவங்க ஒரு ப்ராஜெக்டை கொடுக்குறாங்க, இப்படி ஒரு ப்ராஜெக்ட் இங்கே செய்யணும், இந்த பகுதியில் நிறைய நர்சஸை உருவாக்க வேண்டியிருக்கு, இப்படி ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸை நாங்கள் இங்கே கண்டக்ட் பண்ண போகிறோம், இதற்கு வந்து இவ்வளோ விதமான பொருளாதார தேவைகள் இருக்குது, இந்த செலவுகள்லாம் ஆகும் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட் ப்ரப்போசல் இவங்க அனுப்புகிறாங்க. அந்த மிஷனரி சொசைட்டி அவர்களுக்கு ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. அந்த ப்ராஜெக்டை எங்களால் வந்து அங்கீகரிக்க முடியாது, நாங்கள் உங்களை அனுப்புனது அங்கே வந்து சுவிசேஷ பணியை செய்வதற்கு, நீங்கள் இவாஞ்சலைஸ் பண்ணுங்கள், சர்ச் பிளான்டிங் பண்ணுங்கள், நாங்கள் ஃபண்ட் பண்ணுறோம், ஆனால் இப்படிப்பட்ட ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ்க்கு நாங்கள் வந்து ஸ்பான்சர் பண்ண மாட்டோம் என்று அந்த ப்ரப்போசலை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. அப்போது இவங்களுக்கு ரொம்ப இருதயம் உடைக்கப்பட்டு ரொம்ப சோர்வடைஞ்சு இவங்க ஆண்டவர் சமூகத்தில் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆண்டவரே, நான் இந்த ஊழியத்தை செய்யணும்னு தானே வந்திருக்கிறேன், இப்படிப்பட்ட ட்ரைனிங்கை கொடுக்கறதுனால இங்கே மக்களுடைய வாழ்வாதாரங்கள் உயருமே, இவர்களுடைய கல்வி கண்கள் திறக்கப்பட்டால் ஒழிய, இவர்களுடைய வாழ்வாதாரங்கள் உயர்ந்தால் ஒழிய தேவனோடு இருக்கிற உறவிளைவுகள் தொடர்ந்து நிலையாய் நிற்பதற்கு அது ஏதுவாக இருக்குமே. இந்த காரியத்தை ஸ்தாபனம் புரிந்து கொள்ளவில்லையே, இந்த ஊழியத்தை செய்வதற்கு இவ்வளோ பெரும் பகுதியான பொருளாதார தேவைகள் இருக்கிறது, நான் எப்படி இதை நான் சந்திப்பேன், எப்படி இந்த ஜனங்களுக்கு இந்த நன்மையை செய்வேன், எப்படி இந்த ஊழியத்தை நிறைவேற்றுவேன் என்று பாரத்தோடு அவர்கள் ஜெபித்துக் கொண்டிருந்த நேரத்தில் ஆண்டவருடைய மெல்லிய சத்தம் அந்த மகளுக்கு கேட்டது. அவங்களோட பேர் சாக்லி என்று நான் நினைக்கிறேன். எஸ், ஆண்டவர் பேசுகிறார், மகளே, நான் உனக்காக என் வாழ்க்கையை ரத்தத்தை சிந்தி நான் மறைச்சிருக்கிறேன், என் ஜீவனையே நான் உனக்கு தந்திருக்கிறேன், என்னுடைய ஒரே குமாரனை, என்னுடைய பிரதான செல்ல குமாரனாகிய கிறிஸ்துவே நான் தந்திருக்கிறேன், இந்த ஜனங்களுக்காக நீ உன்னை தியாகம் பண்ண முடியாதா? ஆண்டவரே, நான் எப்படி தியாகம் பண்ண முடியும்? நான் தான் ஆல்ரெடி ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து நான் இங்கே வந்திருக்கிறேனே, என் சொந்த தேசத்தை விட்டு, என்னுடைய சொந்த மக்களை விட்டு, என் சொந்த இனத்தாரை விட்டு நான் வேறொரு தேசத்தில் வேறொரு கலாச்சார மக்கள் மத்தியில் சுகாதாரமற்ற ஒரு நாட்டில் நான் வந்து ஆல்ரெடி உமக்கு நான் கொடுத்துட்டேனே, ஆல்ரெடி உங்களுக்கு நான் தியாகம் பண்ணிட்டேனே, வேறு என்ன காரியங்களை நான் தியாகம் பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னு அவங்க கேட்கும்பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு, நீ உன்னை தியாகம் பண்ணுவியா, நீ உன்னை தியாகம் பண்ணுவியா? அப்போ அவங்களுக்கு புரியுது, அப்போ தான் அவங்களுக்கு வந்து விளங்குது, அவங்க இங்கே வந்து இந்த நாட்டினுடைய உணவு பழக்க வழக்கங்கள் அவங்களுக்கு ஒத்து போகாததுனால அவங்க காலை நேரத்தில் அவங்க எடுத்துக்கிற சிற்றுண்டி வந்து கீரை வகைகள் 2 முட்டை, அதே மாதிரி மாலை நேரத்தில் கீரை கொஞ்சம் வெஜிடபிள்ஸ், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் 2 முட்டை, இப்படி ப்ரோட்டீன்ஸ், அவங்க அந்த நியூட்ரிஷியஸ் ஃபுட்டாக தான் பார்த்து அவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அந்த சரித்திர அந்த அவங்களுடைய பயோகிராஃபியில் எழுதியிருக்கிறத நான் பார்த்து நான் ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சேன். அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? அந்த 2 முட்டையிலேருந்து அந்த 1 முட்டை ஆக்குனாங்க, ஒரு நாள் பாதி ஆக்குனாங்க, இன்னும் செல்லக்கூடிய நாட்களில் வாரத்தில் 1 நாள் 1 முட்டை போதும். அவங்களுடைய உணவுக்காக அவங்க செலவிட்ட அந்த காரியங்களை மொத்தம் அது மட்டுமே அவங்களுக்கு வந்து $30 என்னமோ அவங்களுக்கு வந்து ஒரு மாதத்துக்கு அது ஸ்பெண்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த $30 $5 ஒரு மாதத்துக்கான உணவு, அவங்களோட சாப்பாட்டுக்கு அவங்க செலவிட்ட காசு $5, மீதி $25 அவங்க எடுத்து சேகரிக்க ஆரம்பித்தாங்க. தன்னை வருத்தி கொண்டாங்க, தன் வாழ்க்கையை சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க. அவங்களுக்கு விருப்பமான உணவு இங்கே கிடைக்கல, அவங்களுடைய எல்லா காசையும் அந்த சாப்பாட்டுக்கு செலவழிக்கிற காசு எல்லாத்தையும் அவங்க உடம்பை தியாகம் பண்ணி, அவங்க உணவை தியாகம் பண்ணி அவங்க சேகரித்து அந்த ட்ரைனிங் சென்டர் இன்றைக்கி ஆரம்பித்தாங்கங்க. நடந்தது என்ன தெரியுமா? 200 வருஷத்துக்கு கடந்து இன்றைக்கும் அந்த ட்ரைனிங் சென்டர் ரொம்ப சிறப்பாக செயல்பட்டுருக்கு. எத்தனையோ ஆயிரக்கணக்கான பெண்கள் அந்த நர்சிங் ஸ்கூலில் வந்து படித்து இன்றைக்கி ஆண்டவர் நாம மகிமைக்காக பல நர்சஸை உருவாக்கிட்டு போயிருக்கிறாங்க. ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. அப்போது நாம் நம்முடைய பொருளாதார காரியங்களில் நம்ம உயர்வை பெற்றுக்கொள்ளணும்னா, ஏதோ ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொள்வதற்காக நாம் ஒரு நல்ல நிலைமையில் போய் உட்காந்து நல்ல ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் உட்காந்துக்கிட்டு நாம் ஆண்டவர்கிட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும்னா நிச்சயமாக முடியாதுங்க. நாம் எதாகிலும் பெற்றுக்கொள்ளணும், நாம் முதல்ல கொடுக்குறவங்களா காணப்படணும். எப்படி கொடுக்கணும்? நம்முடைய முக்கியமானதை கொடுக்கணும், நம்முடைய முதன்மையானதை கொடுக்கணும். நாம் ஒரு காரியத்தை வைத்துக்கொண்டு இன்னொருத்தருக்கு பெற்றுக்கொள்ளலாம் என்று நினைப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் அது வெற்றி இருக்காதுங்க. ஹல்லேலூயா. தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு இந்த நாளில் ஒரே ஒரு என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சின்ன சாட்சியை நான் சொல்லி நான் உங்களுக்கு இந்த தியானத்தை நான் முடிக்க விரும்புகிறேன். அப்போது இந்த கிவிங்கும் இந்த ரிசீவிங்கும் கனெக்டட். கொடுப்பதும் பெற்றுக்கொள்வதும் கனெக்டட். கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும். எந்த அளவினால், எப்படிப்பட்ட ஆட்டோடு நம்ம கொடுக்கணும், என்ன மாதிரியான ஒரு விஷயத்தில் நம்ம கொடுக்குறோம், அந்த அளவு நமக்குள்ளே இருந்து நம்முடைய தியாகத்திலிருந்து நம்ம தர வேண்டும். நம்ம கொடுக்கறதுனால வலிக்கணுங்க, நமக்கு வலிக்கணும், வாழ்க்கையில் வலிக்கணும், நம்முடைய காரியங்கள் வந்து ஒரு வலி உண்டாகி ஒரு தியாகத்தோடு தான் நம்ம தரணும். அதான் உலகத்தில் சொல்லுவாங்களே, நோ பெயின் நோ கெயின். ஹல்லேலூயா. கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக, இந்த கோவிடுக்கெலாம் முன்னால் என்று நினைக்கிறேன், கேரளா பகுதிகளில் ஊழியங்களுக்காக நான் சென்றிருந்த பொழுது கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேலாக கூட்டங்கள், தினந்தோறும் கூட்டங்கள். அந்த மிஷனரி பயோகிராஃபி மூவியை நாங்கள் திரையிடுவதற்காக சென்றிருந்தோம். அந்த கூட்டங்கள் நடத்தி நாங்கள் இருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்தது. அதாவது திரும்பமாக என்னோடய ஹோம் டவுனுக்கு வர வேண்டிய கட்டாயம். அப்பொழுது பார்த்திங்கன்னு சொன்னால், அந்த கேரளா ஊழியங்களுக்கு முன்பாக பல வெளிநாடுகளுக்கு சுற்றி சுத்தமாக எங்ககிட்ட வந்து அந்த நாட்களில் வந்து கையில் காசே இல்லாத ஒரு நேரம். எப்படி ஆகிலும் நான் பத்திரமாக வீடு வந்து சேர வேண்டும் என்று சொல்லி ஒரு 3000 ரூபாயை நான் வந்து பத்திரப்படுத்தி வைத்து கொண்டிருக்கேன். அந்த 3000 ரூபாயை வந்து நான் எடுக்கவே இல்லை, கையில் ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக பத்திரமாக வச்சுட்டேன். அந்த கூட்டங்களுக்கு எங்களை கூட்டி கொண்டு போனேன். எங்களை அதுக்கு ஆர்கனைஸ் பண்ணியிருந்த அவர்களோடு நாங்கள் இருந்தபடினா, அவங்க அந்த கடைசி நாள் மீட்டிங்கை முடிச்சுட்டு நைட்டு ஸ்டே பண்ணி ஏர்லி மார்னிங் அகைன் நான் வந்து திரும்ப வந்து என்னோடய ஃப்ளைட்டை நான் பிடிக்கணுன்றதுக்காக நாங்கள் ஒரு ஹோட்டலில் அந்த மீட்டிங் முடிச்சுட்டு சாப்பிட போனோம். அந்த ஹோட்டலில் எங்களுக்கு சர்வ் பண்ண வந்து ஒரு சர்வர் வந்து ஒரு தமிழ் சகோதரன். சுற்றி மலையாளி மக்கள் இருக்கிறாங்க. நாங்கள் சுற்றி ஒரு டேபிளில் உட்காந்துருக்குறோம். என்னோட கூட ஒரு வயதான ஒரு இவாஞ்சலிஸ்ட் 75 வயதுக்கு மேற்பட்ட ஒரு நல்ல தேவ மனிதனை அந்த நாட்களில் தேவன் காணும்படி செய்தார். நாங்கள் இருவரும் அநேக நாட்கள் நாங்கள் ஒரே அறையில் இருந்தபடினால நிறைய காரியங்களுக்கு நாங்கள் சொல்லி ஜெபித்தோம். 75ம் 35ம் ஒன்றாக இணைந்து ஆண்டோடைய காரியங்களை பகிர்ந்து கொள்வது ரொம்ப மகிமையாக இருந்தது. அந்த அங்கிளும் நானும் உட்காந்து பேசி கொண்டிருந்தோம். அந்த ஹோட்டலுக்கு போனோம். எங்களை கூட்டு போனவங்களும் வந்தாங்க. கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 7 பேர் இருந்தோம். அப்போது அந்த சகோதரன் வந்து எங்களுக்கு வந்து உணவை பரிமாற வந்திருந்தார். நாங்கள் அந்த மெனுலாம் ஆர்டர் கொடுத்த பொழுது அவர் தமிழ் பேசுகிறார் என்று நான் தமிழ் பேசுகிறதை அவர் கண்ட உடனே அந்த மனிதனுடைய முகத்தில் அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி, அவ்வளோ ஒரு சந்தோஷம். அவர் அடிக்கடி வந்து என்னிடத்தில் வந்து பேசிக்கொண்டே இருந்தார். ஏன்னா ரொம்ப கேர் பண்ணி ரொம்ப அதிகமாக அவர் வந்து பாசமாக என்னிடத்தில் இருந்ததை நான் பார்த்தேன். அப்போது பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள உள்ளத்தில் உணர்த்தி கொண்டே இருக்கிறான். அந்த மகனிடத்தில் பேசு, அந்த மகனத்தில் பேசு, அவன் ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்கிறான், அவன் ஏதோ ஒரு போராட்டத்தில் இருக்கிறான்ற ஒரு உணர்த்துதல் ஆண்டவர் கொடுத்து கொண்டே இருந்தார். அப்பொழுது நாங்கள் சாப்பிட்டு முடித்து விட்டு கைகள்லாம் கழுவிட்டு அந்த சகோதரனை கூப்பிட்டு அவன்கிட்ட பேசுகிறோம். நாங்கள் பேசி அவன்கிட்ட சொல்கிறோம். அவன் பேசும்போது அவன் சில காரியங்களை பகிர்ந்து கொள்கிறான். அவன் தமிழ்நாட்டிலிருந்து கோயம்புத்தூர் பகுதியிலிருந்து கேரளாவுக்கு வந்து திருமணம் செய்தது நிமித்தமாக தன்னுடைய உறவினர்கள் வீட்டை விட்டு அவன் வந்து விரும்பிய ஒரு வாழ்க்கையை தெரிந்து கொண்டு கேரளாவில் வந்து தங்கியிருக்கிறேன், நானும் என் மனைவியுமாக நாங்கள் தங்கியிருக்கிறோம். இங்கே ஒரு இடத்துல சின்ன வீடு எடுத்து நாங்கள் தங்கியிருக்கிறோம். இந்த ஹோட்டலில் நான் ஒரு சர்வராக வேலை செய்கிறேன். அவனுடைய சம்பளத்தை சொல்கிறேன், எனக்கு இவ்வளோ தான் வந்து வருமானம் இங்கே, மற்றபடி இந்த வருகிறவர்கள் ஏதாவது டிப்ஸ் கொடுப்பதுனால என்னுடைய வாழ்வாதாரம் இங்கே கடந்து போகும் என்று சொல்லி நான் அந்த சகோதரனுக்கு சாதாரணமாக வந்து அவனை ஆசீர்வதித்து ஜோம் பண்ணிவிட்டு காட் பிளஸ் யூ பான் என்று சொல்லி நான் கிளம்பி வருகிறேன். அப்போ என்னோடு கூட இருந்த வயதான அந்த இவாஞ்சலிஸ்ட் அவங்க சொல்கிறாங்க, கிவ் ஹிம் சம் டிப், அவருக்கு ஏதாவது ஒரு டிப்ஸை கொடுங்க அப்படின் போது நான் யோசிக்கிறேன். என் கையில் இருக்கிறது வந்து அந்த காசை வந்து நான் என்னுடைய ட்ராவலுக்கு நான் வச்சுக்கணும், நான் கொடுக்க முடியாது, அதை எடுக்கவே முடியாது. அப்போ அங்கே இருக்கிறவங்களை யாராவது கொடுப்பாங்க அப்படின்னு நான் வந்து யோசிக்கிறேன். ஒருத்தருமே அங்கே இருக்கவங்க கொடுக்க முன் வரல. அப்போ அந்த அங்கிள் மட்டும் அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு 500 ரூபாய் எடுத்து அந்த பையனோட கையில், அந்த தம்பியோட கையில் வந்து கொடுக்குறாங்க. அப்பாடா அந்த அங்கிள் கொடுத்துட்டாங்க, எனக்கு சந்தோஷம், ஏதோ ஒரு டிப்ஸ் கொடுத்துட்டாங்க, இது எனக்கு போதும்னு சொல்லி நான் திருப்தியாக நினைத்து கொண்டு அந்த ஹோட்டல்லேருந்து நாங்கள் கீழே இறங்குறோம். அது ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருந்தது. நாங்கள் அந்த ஸ்டெப்ஸ் விட்டு இறங்கி இந்த கார் பார்க்கிங் கிட்ட நாங்கள் கொஞ்சம் தூரம் வாக் பண்ணி போக வேண்டியது. அந்த ஸ்டெப்ஸ் விட்டு இறங்கவே ஆண்டவர் விடவே இல்லைங்க. ஆண்டவர் உள்ளத்தில் பேசிக்கிட்டே இருக்கார், நீ போ அந்த மகன்கிட்ட கொடு, நான் உன்னை சொல்கிறேன்ல. ஒரு மாதிரியான ஒரு வெறுமையும் ஒரு பாரமும் இருதயத்தை நிரப்புச்சு. என்னால் கண்ட்ரோல் பண்ணிக்கவே முடியல. ஆண்டவரே என்கிட்ட இருக்கிறதே இதுதானே, இதை போய் நீங்கள் கொடுக்க சொல்கிறீங்களே, இதை எப்படி நான் கொடுக்க முடியும், இதை கொடுத்தா நான் எப்படி ட்ராவல் பண்ணுவேன், எனக்கு வேறு வழியே இல்லையே. எனக்கு வந்து இங்கேருந்து யார் என்ன ஏர்போர்ட் கூட்டு போய் விடுவா, அங்கேருந்து நான் திரும்ப சென்னையில் இறங்கி எங்கள் வீட்டுக்கு போனால் நாங்கள் வந்து 45 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணோம், அங்கே ஒரு கேப் நான் புக் பண்ண வேண்டியிருக்கும், இது எல்லாமே எனக்கு சரியாக இருக்குமே.
நான் எப்படி இதை கொடுக்க முடியும்? இப்படியே ஒரு பல கேள்வி எனக்குள்ள நான் கேட்டுகிட்டே இருக்கிறேன். என்ன சொன்னாலும் ஆண்டவர் அங்கே ஒத்துக்கவே இல்லை. பரிசுத்த ஆவியானவரை நான் இழந்தவனாக அந்த அந்த கொஞ்ச நேரத்தில் ரொம்ப ஒரு ட்ரையாக நான் ஃபீல் பண்ணப்பட்டேன். இப்போ அந்த மகனுடைய முகம் மட்டும் என் கண்ணு முன்னால் வந்துட்டே இருந்துச்சு. நான் எதையும் யோசிக்காமல், ஆண்டவரே நீங்கள் இல்லைன்னா என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது, உங்களுடைய உணர்வு இல்லைன்னா என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, நான் வேகமாக ஓடுறேன், ஓடி என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிவிட்டு நான் அந்த அந்த பத்திரப்படுத்தி வச்சுருந்த அந்த டிப் பாக்கெட் சொல்லுவாங்க பேண்ட்டில், அதிலிருந்து அந்த காசை எடுத்து போய் அந்த மாண்ட கையில் கொடுத்து, வச்சுக்கப்பா, கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். எனக்கு தெரியல, தேவன் சொல்கிறார், ஆண்டவர் சொல்கிறார் இது உன் கையில் கொடுக்க சொல்லி. எனக்கு என்னன்னு சொல்கிறேன்னு தெரியல, உன்னை குறித்து எனக்கு ஒன்றும் ரொம்ப பெருசாக தெரியாது, ஆனால் நான் இதை வச்சுக்கன்னு சொல்லி அந்த மானுக்கு நான் ஜெபம் பண்ணிவிட்டு நான் வந்துட்டேங்க. அவ்வளோ ஒரு மன நிம்மதி, அவ்வளோ ஒரு மன சமாதானம், அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் என் உள்ளத்தில் இருந்துச்சு. ஆனால் அடுத்த நாள் நான் போனமே, நான் என்ன செய்வேன்ற கேள்வியும் எனக்கு வந்து பின்தொடர்ந்தே இருந்துச்சு. நடந்து என்ன தெரியுமா, எனக்கு மறுநாள் ஏர்லி மார்னிங் 4 மணிக்கு நான் கிளம்பணும். நாங்கள் தங்கியிருந்த இடத்துல இருந்து அங்கே போகிற ஏர்போர்ட்டுக்கு வந்து அது ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் ஃபார். இப்போ அங்கே வந்து நாங்கள் ஒரு கேப் எடுத்து போனோம். ஏன்னா வந்து என் கூட இருந்தவங்க எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒரு டெஸ்டினேஷனை சார்ந்தவங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான டைமிங்ஸ் இருக்குது. ஒருவேளை எங்களை தங்க வச்சவங்க வந்து அவங்க பிக்கப் ட்ராப் பண்ணாலும் எல்லாருக்காகவும் அவங்க அப்படி தியாகமாக பண்ண மாட்டாங்க. அதுவும் வந்து நானும் வந்து ஒரு சப்போர்ட்டட் மினிஸ்ட்ரியில் தான் நான் இருந்தேன். நான் வந்து முக்கியமான ஒரு பிரதான ஒரு பொசிஷனில் இருந்து ஒரு வேளை எனக்கு வந்து அவங்க ஹெல்ப் பண்ணியிருக்கலாம். நான் ஜஸ்ட் சப்போர்ட் பண்ண தானே போயிருக்கிறேன் அப்படின்னு நினச்சி நான் வந்து இருந்தேன். எனக்கு அவங்க ஏன் முக்கியத்துவம் தரப்போகிறாங்க அப்படின்னு நினச்சிருந்தேன். நடந்து என்ன தெரியுமா, எந்த வீட்டில் எங்களை தங்க வச்சாங்களோ, எந்த ஒரு மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணி அந்த முக்கியமான ஒரு நபரே அவரோட காரை எடுத்துக்கிட்டு எங்களை வந்து ட்ராப் பண்ண கிளம்புனார். அல்லேலூயா. அந்த மனுஷன் வந்து எங்களை ஏர்போர்ட்டில் ட்ராப் பண்ணும்போது அந்த வழியில் நாங்கள் பேசிக்கொண்டிருந்த காரியங்கள், அநேக காரியங்களை கேட்டு அவர் விசுவாசித்து இறங்கும் போது 10,000 rupees ஆஃபரிங் எடுத்து ஒரு கையில் கொடுத்தாரு. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு எனக்கு. உள்ள ஆண்டவருக்கு நான் நன்றி சொன்னேன். ஒருவேளை அந்த 3,000 நான் கொடுக்காம நான் பிடிச்சி வச்சுருப்பேன்னு சொன்னால் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொண்டிருக்க முடியாது. கர்த்தர் அதுக்கு அனுமதிச்சிருக்க மாட்டார். நான் அந்த ஏர்போர்ட்டில் போய் காலை வைக்கிறதுக்கு முன்னால், அந்த காரை விட்டு இறங்குறதுக்குள்ளாவே அந்த அங்கிள் எங்களுக்காக ஜெபம் பண்ணி, எனக்காக ஜெபம் பண்ணி என் கையில் ஒரு ஆஃபரிங்கை கொடுக்குறாரு. அதில் நான் பார்க்கும்போது 10,000 rupees இருந்துச்சு. என் இருதயம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி மகிழ்ந்தது. பத்திரமா நான் வீட்டு வந்து சேர்ந்துட்டு ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்து ஜெபம் பண்ணி, கண்ணீரோடு ஜெபம் பண்ணி, ஆண்டவரே இப்படி நீங்கள் உணர்த்துக்கிற நேரத்தில் ஆண்டவர் தைரியமாக இந்த ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்க எனக்கு கிருபை தாங்க. நான் ஜெபம் பண்ணிவிட்டு அந்த சகோதரன் வந்து ஃபோன் பண்ணுறான். மறுநாள் ஃபோன் பண்ணி அழுதுகிட்டே சொல்கிறான், அண்ணே உங்களை நான் சந்தித்தது ரொம்ப நல்லது, உங்களை நான் மீட் பண்ணாமல் இருந்திருப்பேன்னா நாங்கள் இன்றைக்கி வந்து நானும் என் மனைவியும் சேர்ந்து தற்கொலை பண்ணி செத்துருப்போம். எங்களுக்கு அவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குங்க. நாங்கள் தமிழ் மக்கள் என்பதனால இங்கே யாரும் எங்களை மதிக்கிறதில்ல, யாரும் எங்களை நினச்சி சேர்த்துக்கிறதில்ல. எங்களை ரொம்ப வந்து எங்களை நெருக்கி, எங்களை ரொம்ப ப்ரெஷரைஸ் பண்ணி தான் நடத்துகிறாங்க. நாங்கள் இங்கே வந்து பல கடன் சுமைகளை நாங்கள் தாங்கி இருக்கிறோம். இங்கே ஒரு பெரிய பிரச்சனை எங்களுக்கு இருக்குது. அந்த குறிப்பிட்ட தொகையை, அந்த 3,000 ரூபாய் வந்து மறுநாள் காலையிலக்குள்ளே நாங்கள் கொடுக்கலன்னா எங்கள் நிலைமை ரொம்ப மோசமாக இருக்கும். இங்கே நாங்களும் எங்கள் மனைவியும் இந்த இடத்துல இருந்து நாங்கள் வந்து விஷம் குடித்து மறிச்சிடலான்ற ஒரு எண்ணத்தில் நாங்கள் இருந்தோம். எனக்கு புரியுது இயேசு எவ்வளோ நல்லவர்ன்றது. நீங்கள் சொன்னீங்க அன்றைக்கி, நான் இன்றைக்கி ஏற்றுக்கிறேன்னே. இங்கே பக்கத்தில் இருக்க ஒரு சபைக்கு நான் போகிறேன். உண்மையிலே இயேசு உயிரோடு இருக்கார், நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் கொடுத்த உதவியை நான் மறக்கவே முடியாது அப்படின்னு அந்த சகோதரன் பகிரும்பொழுது தான் என் இருதயம் இன்னும் அதிகமாக உடைக்கப்பட்டுச்சு. இப்போ கர்த்தர் எங்கிருந்தோ ஒரு காரியத்தை செய்யணும்னு நம்ம எதிர்பார்க்கக்கூடாதுங்க. நம்மகிட்டருந்து முதல் சீடை நாம் போடணும். முதல் காரியத்தை நாம் விதைக்கணும். ஒரு திட்டம் ஆண்டவர் தராரா, ஒரு ஊழிய பாரத்தை ஆண்டவர் தராரா, ஒரு சின்ன காரியத்தை இனிஷியேட் பண்ணும்படியாக வைக்கிறாரா, முதல் தியாகம் என்னுடையதாக இருக்கணும். ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி நான் தான் கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் ஒவ்வொருக்குள்ளே வந்துச்சுன்னா, என்கிட்ட இருக்கிற ப்ரைமரி எனக்கு இதுதான், நான் நெக்ஸ்ட்டு ஒரு விஷயத்துக்காக நான் வச்சுருக்கிறேன் இதை அப்படின்னு நம்ம வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை முதல்ல திறந்து கொடுக்க நம்ம பழகணும். அப்போ தான் ஆண்டவர் மகிமைப்பட முடியும். அப்போ தான் அந்த ஊழியத்தை கட்டி எழுப்ப முடியும். அப்போ தான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அபிரவிதமான ஆசீர்வாதத்தினால் நிரப்ப முடியும். கொடுக்கிறதுனுடைய விளைவு நிச்சயமாக நம்ம அறுத்துக்கொள்வோம். ஒரு விதை வந்து நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டுச்சுன்னா அந்த ஒரு விதை நமக்கு எப்படி ஆயிரக்கணக்கான பலனை தருதோ, ஆயிரக்கணக்கான விதைகளை அது முளைப்பிக்க பண்ணுதோ, அதே போல தான் கர்த்தரிடத்தில் நம்ம கொடுக்குற ஒரு சின்ன விதையாக இருந்தாலும், ஒரு சின்ன காரியம், அது தியாகத்தோட ஒரு ஜெனரசிட்டியான ஹார்ட்டோட நம்ம கொடுக்கும் பொழுது அது நூறத்தனையான ஆசீர்வாதம், அது ஆயிரக்கணக்கான ஆசீர்வாதத்தை நிச்சயமாக கொண்டு வருங்க. ஹல்லேலூயா. இந்த சிந்தனையோடு இந்த நாள் தியானத்தை நான் முடிக்க விரும்புகிறேன். நாம் இன்றைக்கி எந்த நிலைமையில் கொடுத்துட்ருக்கோம்? பல நேரங்களில் பல பிரசங்கங்களை நாமளும் பண்ணுறோம், நாமளும் கேட்குறோம்.
நிறைய பேருக்கு நிறைய ஆலோசனை கொடுக்குறோம். ஆனால் அந்த கொடுக்குற காரியத்தில் நம்ம எப்படி இருக்கிறோம்? ஏன் நம்ம வாழ்க்கையில் இந்த பொருளாதார ஆசீர்வாதங்கள் குறைபட்டே காணப்படுது? ஏன் இந்த நம்ம வாழ்க்கையில் இந்த காரியங்கள் குறைவாக காணப்பட்டு கொண்டிருக்கின்றான்? நம்ம எந்த அளவுக்கு கொடுக்குறோம், எந்த அளவுக்கு எந்த மாதிரியான மெஷரில் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம், அதை நம்ம கொஞ்சம் அலசி ஆராய்ந்து நம்மை நாமே சோதித்தறிய வேண்டிய அவசியம் நமக்கு இன்றைக்கி உண்டுங்க. நம்ம ஜெபிக்கலாமா? நம்ம யோசித்து பார்ப்போம். முழு இருதயத்தோடு நம்முடைய பிரதானம் என்று சொல்லுகிற இல்லை நம்முடைய முக்கியம், நம்முடைய வாழ்க்கையில் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு நம்ம வச்சிருக்கிற காரியத்தை கர்த்தர் இன்னைக்கு அவர் பலிபீடத்தில் வைக்கும்படியாக கேட்குறார். எதுக்காக? ஏதோ அவர் எடுத்துகிட்டு போகிறதுக்காக இல்லைங்க. அதை அவர் ஆசீர்வதித்து பன்மடங்கு உயர்த்தும்படியாக தான் கேட்குறார். அந்த ஒன்னுடைய ஒரு காரியம் நீ ஒளிச்சு வச்சுட்டு இருக்க காரியத்தை நீ அவர் கரத்தில் கொடுக்கலன்னா அது மல்டிப்ளேவே ஆகாது. அது மல்டிப்ளை ஆகாதுங்க. அது அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாறாது. எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகாலெல்லாம் நடந்திடுவேன். வாழ்க்கை துணையும் என் பிள்ளைகளும் இந்த தேவனால் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் கடன்ல சிக்கி தன்னுடைய தேவைகளை எப்படி பூர்த்தி செய்யணும் தெரியாம, அல்லது தேவன் தருகிற வரையும் காத்து இல்லாம பலவிதமான கடன் பாரத்தில் சிக்கிக்கிட்டு என் வாழ்க்கையில பொருளாதார ஆசீர்வாதமே இல்லைன்னு காத்துக்கிட்டு இருக்க உங்களுக்காக ஆண்டவர் சொல்ற வார்த்தை, ஆண்டவர் இனி நம்மளை கடன் வாங்க விட மாட்டாரு. கர்த்தருக்கு கொடுக்கிற காரியத்தில் நம்ம முன்னோடியா நிற்கும் பொழுது அதை பன்மடங்கு அவர் ஆசீர்வதித்து நம்ம உயர்த்த அவர் விரும்புகிறார். எத்தனை பேர் விரும்புறீங்க என் வாழ்க்கையில் இந்த பொருளாதார உயர்வு ஆண்டவர் கட்டளையிடணும், என் ஊழியத்தில் இந்த பொருளாதார குறைவே இல்லாதபடி நான் டிராவல் பண்ண நம்ம விரும்புகிறோம்னா இன்றைக்கு என்னோடு சேர்ந்து இந்த பாடலை எந்த தேவன பாடலை நம்ம விசுவாசத்தோட இனி அந்த ஜெனரஸ் ஹார்ட்டோட நான் கொடுக்க ரெடின்ற எண்ணத்தோட நம்ம சேர்ந்து கொஞ்சம் பாடி ஜெபம் செய்து நம்ம முடிக்க போகிறோம். ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you God, Father God. Amen. Hallelujah. தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். என் வீட்டில் ஆகார குறையில்லையே, தேவைகள் ஒன்றும் தடையில்லையே. என் வீட்டில் ஆகார குறையில்லையே, தேவைகள் ஒன்றும் தடையில்லையே. எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகாலெல்லாம் நடந்திடுவேன். எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகாலெல்லாம் நடந்திடுவேன். எனக்கு எதிராய் வரும் ஆயுதமெல்லாம் நிர்மூலமாய் போய்விடுமே எந்த தேவனால். எனக்கு எதிராய் வரும் ஆயுதமெல்லாம் நிர்மூலமாய் போய்விடுமே எந்த தேவனால். என் பலன் ஆரோக்கியம் தேவதானமே, எந்த சரீரமும் ஆசீர்வதிக்கப்படும். என் பலன் ஆரோக்கியம் தேவதானமே, எந்த சரீரமும் ஆசீர்வதிக்கப்படும். எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளெல்லாம் நடந்திடுவேன். வாழ்க்கை துணையும் என் பிள்ளைகளும் எந்த சம்பத்தும் ஆசீர்வதிக்கப்படும். வாழ்க்கை துணையும் என் பிள்ளைகளும் எந்த சம்பத்தும் ஆசீர்வதிக்கப்படும். எந்த நன்மைக்காய் செழித்தோங்கிட செய்வார். என்னை அவர் பரிசுத்த ஜனமா
சுகமாக்குவார். எந்த நன்மைக்காய் செழித்தோங்கிட செய்வார். என்னை அவர் பரிசுத்த ஜனமாக்குவார். எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். இனி என்றும் கடன் வாங்க விட மாட்டார். கொடுத்ததை செழித்தோங்க செய்திடுவார். இனி என்றும் கடன் வாங்க விட மாட்டார். கொடுத்ததை செழித்தோங்க செய்திடுவார். உயர்வடைவேன் என் வாழ்க்கையிலே, உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார். உயர்வடைவேன் என் வாழ்க்கையிலே, உன்னதங்களில் அவர் உயர்த்திடுவார். எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகள் எல்லாம் நடந்திடுவேன். என் வீட்டில் ஆகார குறையில்லையே, தேவைகள் ஒன்றும் தடையில்லையே. என் வீட்டில் ஆகார குறையில்லையே, தேவைகள் ஒன்றும் தடையில்லையே. எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். ஆமாங்க, நம்முடைய தேவனால நமக்கு பூரண ஆசீர்வாதம் உண்டாகும். அவர்னால நமக்கு பரிபூர்ண ஆசீர்வாதம் உண்டாகும். நம்ம கொடுப்பதுனால, நம்முடைய ஜெனரஸ் ஹார்ட்டோட, முழு இருதயத்தோட, நம்முடைய தியாகத்தின் வழியா நம்ம கொடுக்கும் பொழுது அதை பரிபூர்ணமாய் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். நம்ம தியாகத்தின் வழியா நம்ம நிறைய கொடுக்கணும். நம்ம தியாகம் பண்ணி நம்முடைய முதன்மையான பிரதானமான காரியத்தை நம்ம கொடுக்கும் பொழுது நிச்சயமாக அது பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கருத்து. எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகள் எல்லாம் நடந்திடுவேன். எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில்